ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு த பிக் பிளேட். இன்றைக்கி எங்கே வந்திருக்கும் தெரியுங்களா? எங்கே வந்திருக்கும் தெரியும். நான் உங்களை ஏன் கேட்கணும், உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூ தான் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம தர்பூசணிக்காக வந்திருக்கோம். தர்பூசணியில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நான் கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசி ஆகணும். எதுக்காகனாக்கா, இப்போ இருக்கிறது வந்து வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆனோடனே பசங்க வந்து அதிகமாக தேடுறது வந்து மேல்நாட்டு பானங்கள். ரொம்ப தூய தமிழில் சொல்கிறேன்னா ஆனால் அதாவது கூல்ட்ரிங்க்ஸுன்றது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை நிறையா தேடி போவாங்க. ஸோ இயற்கையான விஷயத்தை நம்ம ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது? இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஸோ இந்த மாதிரி பழங்கள் இருக்குது. ஸோ நம்ம அவங்க கடைக்காரங்கிட்டே கேட்போம், எந்த மாதிரி பழங்கள் வந்து நல்ல பழம், எப்படி என்ன எது பார்த்து எடுக்கணுன்றதை நம்ம அவங்ககிட்டே கேட்போம். அவங்ககிட்ட போய் நம்ம நிறைய விஷயங்களை போய் தெரிஞ்சுப்போம். போகலாம் வாங்க. தர்பூசணி கடைக்கான ஓனரே அவர்கிட்ட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டாக்கா சில விஷயங்கள் நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரிண்ணா, உங்கள் பேருண்ணே? என் பேர் ஆறுமுகம். எத்தனை வருஷமாக நீங்கள் இதை நடத்திட்டு வரீங்க? 10 வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் எல்லாமே வந்து இந்த குளிர் பானங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் நிறையா போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த தர்பூசணின்ற விஷயம் வந்து எந்த அளவுக்கு இது நன்மையை கொடுக்குது, அது கொஞ்சம் எங்கள் மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது தர்பூசணி சாப்பிட்டா நல்லா கூலிங்காக இருக்கும், நல்லா உடம்புக்கு. ஹெல்த்து கொஞ்சம் அதிகம். ஹெல்த் அதிகம்னாக்கா எந்த மாதிரி விஷயத்தில் சொல்கிறீங்க? இது வெயிலுக்கு வயலில் நடந்து வரீங்களா? சரி, டயர்டாக இருக்கும். அது தர்பூசணி சாப்பிட்டா கொஞ்சம் டயர்டு தெரியாது. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மனிதனுக்கு நிகரான ஒரு பழங்கள் சொல்லலாம். எப்படின்னு சொல்ல போனீங்கன்னாக்கா, அந்த வந்து மனிதர்களுக்கு வந்து உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80% வாட்டர் இருக்கும். எனக்கு அப்ராக்ஷன் தெரியல, ஜஸ்ட் ஒரு இதுவாக தான் சொல்கிறேன் நான், ஒரு அப்ராக்ஷன் தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கு இந்த நிகராக இந்த வாட்டர் மெலனில் அது இருக்குது. ஸோ இது எடுத்துக்கிறது அந்தளவுக்கு நல்லது. அதை தான் அண்ணன் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். சரிண்ணே, இப்போ வந்து எங்களை மாதிரி சாமானிய மக்கள் வந்து வாங்குறாங்கனாக்கா, அண்ணா ஒரு 10 ரூபா தர்பூசணி கொடுங்க, ஒரு 20 ரூபா தர்பூசணி கொடுங்கன்னு. இதில் வந்து பழங்கள் எப்படி என்ன எதுன்னு எங்களுக்கு பார்த்து வாங்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து நாங்கள் எப்படி பார்த்து வாங்கணுன்றது அது கொஞ்சம் எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கை தட்டி பார்த்து வாங்க வேண்டியும். சரி, அது கொஞ்சம் நீங்கள் எனக்கு பண்ணி காமிக்க முடியுமா? கை காட்டணுமா? அதாவது எனக்கு எப்படின்னாக்கா, எனக்கு ஒரு பழம் நான் நாங்கள் இந்த மைக்கு நீங்கள் வச்சுங்க, அந்த பழத்தை பற்றி எது என்ன எதுன்னு தேடி எடுக்கிறீங்கன்றதை பாருங்கள். நீங்கள் அப்படியே சொல்லி தட்டி ஒன்றுனா தட்டி கூட காமிங்க. இது மேலே தட்டினீங்கன்னா இது மேல் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா டொண்டுன்னு சவுண்டு கேட்டு நல்லா பழமாக இருக்கும். இது டப்புன்னு இருக்கிறது வந்து கொஞ்சம் காயாக இருக்கும். அது பார்க்க கொஞ்சம் கலர் இருக்காது, கலர் கம்மியாக இருக்கும். சரி, இப்போ வந்து கலர் ரிலேட்டடாக நீங்கள் பேசுகிறீங்களே, கலர் வந்து எப்படி கொடுக்குறது? டேஸ்ட்டு நீ நினைக்கிறது வந்து அது உள்ளே இருக்கிற கலர் தானா? கலர் தான், கலர்னால. அதாவது ரொம்ப அடர்த்தியான ஒரு கலர் இருந்தால் அது வந்து இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். சரி, ரைட்டு. நீங்களே வந்து எந்த பழத்தை எப்படி சொன்னீங்க நீங்கள் தட்டி காமிக்கிறத? சவுண்டு டக்கு சவுண்டு வந்து நல்லா பழமாக இருக்கும். சரி, பொட்டு வந்து பழமாக இருக்கும், காயாக. சரி, ஓகே ரைட் ஃபைன். சரி, நீங்கள் எனக்கு ஒரு பழத்தை எடுத்து அது என்ன எதுன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதில் இந்த மாதிரி நுண்ணிகள் வச்சு காமிப்பாங்க இல்லையா, அது கொஞ்சம் என்ன அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து வாங்குறேனாக்கா என்ன மாதிரி பழங்கள் நான் உங்ககிட்ட வாங்கணும்? பழமாக பார்த்து வாங்கணும். அது எப்படி பார்க்கணும், அது கொஞ்சம் சொல்லி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல பச்சை கலராக இருக்கும். நல்லா கலராக இருக்கிறது வந்து நல்ல பழமாக இருக்கும். சரி, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கம்மி ரேட்டில் ஒன்று நான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் எனக்கு அது மாதிரி ஒன்று காமிச்சிருங்க எனக்கு. ஸோ இப்போ நான் ஒரு பழம் வாங்க போகிறேன். அந்த பழத்துக்கு எப்படி என்ன இது இருக்குன்றதை வந்து அண்ணன் சூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அண்ணனை சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேருந்தே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பழம் எடுத்துங்க, நல்ல கலராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த அதாவது அண்ணன் வந்து நமக்கு இதுக்காக சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பழம் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. எத்தனை கிலோ இருக்குண்ணே? இது 4.5 கிலோ வரும். 4.5 கிலோ வரும். அண்ணன் வந்து தராசு இடம் மாதிரியே வந்து கையிலேயே பார்த்து சொல்கிறாரு. சரி, அதாவது எப்படி இப்போது இது வந்து நல்ல பழம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இதை அதான் நீங்கள் பார்க்குறீங்களா, அவங்கள்ட்ட சவுண்டு கேட்குறீங்களா? இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் நல்ல பழம்னு சொல்கிறாரு. பழம். சரிண்ணா, ஓகே ரைட். டொப்பு இருந்தால் காயாக இருக்குன்னு அர்த்தம். காயாக இருக்குன்னு அர்த்தம். சரிண்ணா, இதை நம்ம வெட்டி பார்த்துடலாமா? வாங்க. அந்த பழமா அந்த பழத்துருவா எனக்கு ஸ்லைஸு இன்னும். ஸோ இது வந்துருச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சொன்ன மாதிரி ஸ்வீட்டாக இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ரைட், அவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. இந்த சயின்ஸ் வந்து எப்படின்னாக்கா, இந்த தர்பூசணி வந்து எந்த அளவுக்கு வந்து டார்க்னஸ் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்குறாரு. சேம் அவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னாக்கா இது வந்து நமக்கு முக்கியமானது. இப்போ வெயில்ஸ் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கண்டென்ட்டை தேடி எடுத்துருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து இது பீஸாவே எடுத்துட்டேன். ஏன்னாக்கா இது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சாலட் மாதிரி ப்ரீவியஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் கொடுக்குறாங்க. ஸோ நான் இந்த ஃப்ரூட்டை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறேன். அதாவது ஜூஸுக்கும் ஃப்ரூட்ஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆர்டிஃபிஷியல், இது நேச்சுரல். ஸோ அதுக்கான இந்த இது வந்து வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 80% வந்து இதில் நீர் சத்து ரொம்ப அதிகம். உங்களுக்கு வெயில் நேரத்தில் இது தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வாங்கி வச்சு இதை தாராளமாக கொடுங்க. வெளிநாட்டு
பானங்களை விட இது தலைச்சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். உடலுக்கும் ஆரோக்கியம், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல்ஸ் கலர் கிடையாது. மீண்டும் மீண்டும் நான் அதை தான் சொல்கிறேன். நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ரைட்டு, நம்ம வெட்டின படத்தை வந்து இங்கே இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஏற்றதாகவே இருக்கும். ஓகே, இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கொடுக்கலாம் தாராளமாக. வயசானவங்க, சில்ட்ரன்ஸ் நிறையா பேர் போவாங்க, தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். என்னங்கம்மா என்னங்க வாங்கிக்கோ. ரைட், உங்களுக்கு கொடு. டேய் இங்கோடா தம்பி, அங்கோடா. ஸோ என்னால் ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளோதான். சரி, தேங்க்ஸ்மா. ஓகே, அதாவது என்ன சொல்ல வரேனாக்கா, இந்த சாப்பிட்டேன் இல்லைங்களா, இல்லை உங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அடடா, நீங்கள் வேறு, நீங்கள் சாப்பிடுங்க. எடுத்துங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் சாப்பிட்ட பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ அதை என்னால் கேரி பண்ண முடியாது இந்த சென்ஸ். இங்கே இருக்கிற இந்த பசங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ வெயிலில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால தான் நான் அவங்களுக்கும் கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்களா, சரி யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி வந்து வெயிலுக்கு எது தேவையோ அது நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அண்ணன்கிட்ட இன்னொரு சில வார்த்தைகள் கேட்டுப்போம். இந்தாங்கண்ணே, இன்னும் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லுங்கள். இது தர்பூசணி வாங்கி கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப குளிருக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அது அண்ணன் என்னன்னாக்கா ரொம்ப பேசுகிறதுக்கு தயக்கப்படுறாரு. அவர் வந்து ஒரு கூச்ச சுபாவமாக இருக்கார். அதாவது என்ன சொல்ல வராருனாக்கா, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கினீங்கனாக்கா ஃப்ரெஷ்ஷாக அந்த நேரத்தில் கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட வேண்டான்றாங்க. சரிங்க, இதில் வந்து என்னென்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு பழன்றது வந்து எப்படி பார்த்து வாங்குறது, எப்படி என்ன அதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் கீழே இருக்கிற அந்த ரெட் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.